பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சூறாவை பற்றி தான் சொல்ல போகிறோம். ரொம்ப எளிமையான ஒரு அமல்னு சொல்லலாம். 2 நிமிஷத்தில் ஒருத்தவங்க இந்த அமலை செஞ்சு முடிச்ச முடியும். ஆனால் இந்த அமலை நீங்கள் செய்து வந்தால் போதும், உங்களுக்கு வேணுங்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். கையில் காசு நிரப்ப இருக்கும். உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய தேவை இருக்காது. அதேமாதிரி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஏங்கக்கூடிய தேவை இருக்காது. நமக்கு திடீர்னு நிறைய செலவுகள் வருது. அந்த மாதிரியான செலவுகளுக்கு நம்ம போய் கடனில் சிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய காசுகளுக்கு தகுந்த மாதிரியான செலவு மட்டும் தான் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு செலவு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணிடுவான், அல்லாஹ் காசை கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் கையில் காசு நிரப்பமாக இருக்கும். கையில் காசு இல்லையே அப்படிங்கக்கூடிய பயமும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், பையில் காசோடு இருக்கலாம். அப்படி செல்வத்தை நம்மளிடத்துல தங்க வைக்கக்கூடிய, அதை இழுத்து வரக்கூடிய, அதை நிரப்பமாக தரக்கூடிய ஒரு சூறானா அந்த சூறா தான் கௌசர் சூறா. கௌசர் சூறா அப்படிங்கிறது அல்லாஹ் நற்பேறுகளை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்குது. இதை ஓதுறவங்களுக்கு ஏராளமான பாக்கியங்கள் கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா செல்வம் ஒரு முக்கியமான பாக்கியமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருக்கும்போது அல்லாஹ் இந்த சூறாவை கொண்டு ஆறுதல் சொல்லி சந்தோஷத்தை கொடுக்குறான். அதே மாதிரி நமக்கு கவலை அதிகமாக எதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா செல்வ குறைபாட்டில் தான் வருது. எப்போ பார்த்தாலும் நமக்கு கவலையாக இருக்கிற விஷயமே காசு தான். எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயமும் காசு தான். அப்போ உங்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, காசு இல்லையே, இதை எப்படி செய்வோம், நமக்கு யார் உதவி செய்ய போகிறா, இதை எப்படி நம்ம நடத்த போகிறோம், என்ன ஆக போகுது, நம்ம இதுக்கு எப்படி காசை திரட்டுவோம் அப்படிங்கக்கூடிய கவலையோடு இருக்கும்போது நீங்கள் இந்த சூறாவை ஓதுனாவே உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் கிடைக்கும். அது இல்லாமல் இதை நம்ம ரெகுலராக ஓதிட்டு வந்தாவே போதும், நமக்கு அந்த வாரம் முழுவதும் கையில் என்ன இருக்கும், பணம் நிரப்பமாக இருக்கும். இதில் அல்லாஹ் பார்த்திங்கன்னா தடாகல் கௌசரை நபி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை வாக்களிக்கிறான். மறுமை நாளில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் கொடுக்கப்படும். அந்த மாதிரி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நீரூற்றையே அல்லாஹ் கொடுக்குறான். அதில் தான் பார்த்திங்கன்னா மறுமையில் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் என்ன பண்ணுவோம், அவர்களுடைய கையிலிருந்து நீரை வாங்கி பருந்துவோம். அந்த ஒரு பெரும் பொக்கிஷத்தை, அந்த ஒரு செல்வத்தை, அந்த ஒரு அருட்கொடையை தான் அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக நபிக்கு நினைவூட்டுகிறான். அதை நினைவூட்டியதுக்கு பிறகு நபியை பிடித்திருந்த கவலை, துன்பம், துயரம் அனைத்தும் போயிடுச்சு. ஏன்னா நபி இந்த செய்தி வரும்போது பெரும் துன்பத்தில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு துன்பம்னா, அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆண் பிள்ளைகள் இறந்துட்டாங்க, இன்னும் அவங்களுடைய வளர்ப்பு தந்தை இறந்துட்டாங்க. சமயத்தில் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் அங்கிருந்த மக்கத்து வாசிகள், அந்த குறைஷினர் இருக்காங்க பாருங்கள், அவங்க நபி அவர்களே ரொம்ப நோய்ப்படுத்திட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஆண் மக்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சாரம்லாம் இதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான், உங்களுக்கு சந்ததிகளே திளைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நபி அவர்கள் கவலையோடு இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கொண்டு கொடுத்தாங்க. அதே போல் நம்ம கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை ஓதினாலும் நம்மளுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு சரி செய்யப்படும். வெறும் காசு மட்டும் கிடையாது, நமக்கு கவலை காரணம் 1008 விஷயங்கள் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, ஆரோக்கியம் இல்லை, திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் இல்லை, அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் அதற்கும் இதை ஓதலாம். அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கவலையிலேருந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், உங்களை வெளியே கொண்டு வர வைப்பான். அப்போ கவலையை போக்கக்கூடிய அருமருந்தாக கௌசர் சூறா சொல்லப்படுது. செல்வத்தை தரக்கூடிய சிறப்பாகவும் உங்களுக்கு கௌசர் சூறா சொல்லப்படுது. இந்த கௌசர் சூறாவை நீங்கள் ஓதறதுக்கு வெறும் 2 நிமிஷம் கூட ஆகாது. இன்னா ஆஹ்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். இதை நீங்கள் 7 முறை ஓதிவிட்டு துவா செய்து பாருங்கள். உங்களுடைய துவாக்கள் கபுலாகி உங்களுடைய செல்வமும் உயரும். அல்லாஹ்வே போதுமானவன். நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. உங்கள் அனைவருக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான், உங்களுடைய பண கஷ்டத்தை போக்கி வைப்பான். உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கட்டும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.